நீ எப்ப வேணாலும் இந்த வீட்டுக்கு வா போ, உன்னை யாரும் தடுக்கல. ஆனா அந்த தருதலை திருட்டு பொறுக்கி பேரை சொல்லிட்டு மட்டும் இந்த வீட்டுக்கு வராத. அவனால நான் ரொம்ப நொந்து போய் உட்கார்ந்துருக்கேன். என்னமாச்சு? அப்பா ரொம்ப கோவமா இருக்காரு. பாரதி, அவன் தூங்குறான், எழுப்பட்டுமா? பரவாயில்லைங்க அண்ணா. அம்மா, இந்த வளையல் மட்டும் வெற்றியானட்ட கொடுத்துறீங்களா? பாரதி, யாரோடதுமா அது? வெற்றி அண்ணா கொடுத்துச்சுண்ணா. அம்மா, இது உங்களுது இல்லையாம்மா? அது ஏன் வளையல்? பாரதி, இந்த பொண்ணு வளையல வெற்றி எதுக்கு ஒன்ட்ட கொடுத்தான்? உங்ககிட்ட சொல்லி அண்ணா, எங்க அம்மாக்கு பயங்கரமான வயிற்று வலிண்ணா. துடிச்சிச்சு, அழுதுச்சு, என்ன பண்றேன்னே தெரிலண்ணா. உடனே ஆட்டோவில் தூக்கி போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனேண்ணா. வயிற்றுல ஏதோ குடல் வாழாமே. ஆமா, அப்பண்டிசைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாண்ணா, ரொம்ப முத்தி போச்சான். உடனே ஆப்ரேஷன் பண்ணு சொன்னாங்க. இல்லைன்னா வெடிச்சிரும், விஷம் ரத்தத்தில் கலந்துடும், அம்மா செத்துருவாங்கன்னே சொல்லிட்டாங்கண்ணா. ஐயோ, இது அவ்வளவு பெரிய வியாதியா? ஆமாங்கக்கா, 20 நிமிஷத்துல ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்கக்கா. கையில பணமே இல்லையா. 20 நிமிஷத்துல அவ்வளோ பணத்துக்கு என்ன பண்ணுவேனே தெரியாம யோசிச்சுட்டு இருந்தேன். அப்பதான் வெற்றி என்ன ஞாபகம் வந்து அவருக்கு கால் பண்ணேன். அண்ணா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து செலவு கொஞ்சம் பணமும் இந்த வளையலையும் கொடுத்தாரு. நான் மகளிர் குழுவில் சீட்டு போட்டதை எடுத்துட்டேன். இந்த வளையலை திருப்பிட்டு உங்ககிட்ட கொடுக்கலான்னு வந்தம்மா. சாமி மாதிரி வெட்டேனை வந்து தான் எங்கள் அம்மாவை காப்பாத்துச்சு. இல்லைன்னா என்னால் என்ன பண்ணியிருக்க முடியும் சொல்லுங்க. அதான் 2 சொட்டு கண்ணீர் விட்டு அண்ணனுக்கு நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஏ அன்பு, அவனை போய் எழுப்பிட்டாடா. இதோ கூப்பிடுறேன். வெற்றி, டேய் வெற்றி, டேய் வெற்றி கண்ணா, வாடா செல்லக்குடி. மாமா பாரதி, அம்மா நல்லா இருக்காங்களா? அம்மாவை காப்பாற்றியாச்சுண்ணா. இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்கண்ணா. இந்தாங்கண்ணா அவங்க வளையல். இந்த வளையல் அவளோடதாம்மா. அவ தான் அவசரத்துக்கு கொடுத்து உதவி பண்ணா. இதை அவள்கிட்ட கொடுத்துரு. மா, டீ மட்டும் போட்டு வச்சு குடிச்சிட்டு வரேன். போட்டுட்டு இருக்காடா. வெற்றி, சீக்கிரமா போடுங்க. என்னண்ணா? சாரிடா. எதுக்கு? சந்தர்ப்ப சூழ்நிலை என்னையும் மேலே சந்தேகப்பட வச்சிருச்சு. இப்போ உன் டவுட் கிளியர் ஆயிடுச்சுல, வீடு இதுக்கு போய் சும்மா போடா, நீ போய் குளி. ராதா சொல்லி தான் உங்களை கேள்விப்பட்டேன். நான் நீங்கள் கெட்டவங்களா இருப்பீங்களோன்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ நல்லவங்களா இருக்கீங்களே. இல்லைங்க, ஒருத்தரை பற்றி தெரியாமல் தப்பாக பேசுறது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ தான் எனக்கு தெரியுது. நீங்கள் கொடுத்தது வேறு வளையல் இல்லை, எங்கள் அம்மாவோட உயிர். ஒரு தடவை காலைல விழுந்துக்கிறேன். ஏங்க, அதெல்லாம் தப்பு. எனக்கு இந்த வளையல் வேணாம். அம்மாவோட போஸ்ட் ஆபரேஷன் செலவெல்லாம் இருக்கும், மெடிசின்ஸ் வாங்க வேண்டியது இருக்கும், டாக்டர்லாம் பார்க்கணும்ல, நீங்களே வச்சுக்கோங்க. இல்லை, நீ சீட்டு பணம் எடுத்திருக்கேன், தேவைக்கு அதிகமாக பணம் இருக்கு. தயவு செஞ்சு இந்த வளையல் வாங்கிக்கோங்க. நீ இந்த வளையல் என்னோடது தான். ஆனா இந்த புண்ணியம் எல்லாம் வெற்றிக்கு தான் போய் சேரணும். இப்போதைக்கு நான் இந்த வளையல வாங்கிக்கிறேன். ஆனா உங்களுக்கு எப்ப அவசர தேவைனாலும் என்கிட்ட வந்து கேளுங்க, நான் தரேன். சரியா? மனசார பிரார்த்தனை பண்ணி உங்களுக்கு ஆசீர்வாதம் தரேன். நீங்கள் வெற்றியனை கூட நீண்ட நாள் சந்தோஷமாக இருப்பீங்க. உங்கள் நல்ல மனசுக்கு தான் வெற்றியனை மாதிரி ஒரு நல்ல மனுஷன் உங்களுக்கு கிடச்சிருக்காரு. நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். போயிட்டு வரேன்ப்பா. அம்மா, போயிட்டு வரேன். காஃபி போட்டுட்டா இல்லைம்மா, ஃப்ளாஸ்கில் அம்மாவுக்கு காஃபி வாங்கியிருக்கேன். நான் அம்மா கூட போய் அங்கே போய் குடிச்சுக்கிறேம்மா. போயிட்டு வரேம்மா. போயிட்டு வரேண்ணா. ஏங்க, கடைசியில என் குழந்தை நல்லவர் ஆயிட்டாரு, பாவம் மாமா கெட்டவர் ஆயிட்டாரு. ஆமா, நல்லது பண்ணி கிழிச்சான். உதவி பண்றதா இருந்தா சொந்த பணத்துல பண்ணணும். ஊராம் பணத்துல பண்றதுக்கு பேரு உதவி இல்ல, திருட்டு. அவசரப்பட்டு அவனுக்கு போய் திருட்டு பட்டம் கட்டிட்டீங்க. இல்லனாலும் உன் மாவன் பெரிய யோகிய. செலவே வீட்டு வாசல்ல ஓடி திருட்டு பையனுக்கு சப்போர்ட் பண்றா. ஏண்டி வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? ஐயே,
என்னாச்சு? சென்டிமெண்டா பேசி சீன் போட பாக்குறியா? இவ்ளோ பெரிய பேரன்பை ஒளிச்சு வச்சுக்கிட்டு எதுக்காக இந்த கெட்டவன் வேஷம்? நல்லது தானே பண்ணீங்க, அதை வெளிப்படையா சொல்றதுக்கு என்ன? தேவையில்லாம திருட்டு பட்டம் சுமந்துக்கிட்டு தேவையில்லாம அப்பா கையில அடி வாங்கி அத்தனை பேரோட வெறுப்பையும் சம்பாதிச்சு என்ன ஆளுங்க நீங்க? வலிய வெறி குளிக்க போன டைம் ஆச்சு. எனக்கு பதில் சொல்லிட்டு போங்க. ஆ, யார் அந்த பொண்ணுதான். அப்படிதான் சொல்லணும், புரியுதா? புரியுது. அந்த நாகரிகம்லாம் எனக்கும் தெரியும். யார் அவங்க? எப்படி உங்களுக்கு அவங்கள தெரியும்? ஏரியால பெரிய கையா இருந்தா 1000 பேருக்கு தெரியதான் செய்யும். அதுல அவளும் ஒருத்தி, பாரதி. படிப்பு கம்மி, ஏன்னா உனக்கு படிக்க விடல. வேற வேலைக்கும் போக முடியல. நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணேன். ஆட்டோ ஓட்டி உழைச்சு சம்பாதிக்கிற அவளுக்கு என்ன? அவங்களுக்கு நானும் உதவி பண்ண மாதிரி இருந்திருக்கோம்ல. முதல்லயே சொல்லியிருந்தா வளையலோட சேர்த்து கம்மலையும் கழட்டி கொடுத்திருப்பேன். திரும்ப தர வேண்டாம்னு சொல்லியிருப்பேன். எதுக்காக மறைச்சிங்க? இங்க பாரு, செய்யற உதவியை வெளியில சொல்ற அளவுக்கு நான் ஒன்னும் கேவலமானவெல்லாம் கிடையாது. அந்த பழக்கமும் கிடையாது. அது அடுத்தவங்க கிட்ட. வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க கிட்ட செஞ்ச உதவி சொன்னா என்ன தப்பு? எனக்கு தெருவும் வீடுதான், வீடும் தெருவுதான். போதுமா? சத்தியமாங்க எனக்கு உங்களை புரிஞ்சிக்கவே முடியல. உதவி செய்யறத கூட கோவப்பட்டுக்கிட்டே செய்யறது என்ன மாதிரி குணம்? எல்லாத்துலயும் ஒரு எரிச்சல், கோவம், திட்டுறது. எதுக்குங்க இப்படி இருக்கீங்க? ஏய், நான்லாம் டிஃபால்ட்டாவே அப்படிதாம்மா. எவனுக்காகவும் எவளுக்காகவும் தன்னை மாத்திக்கிறவன் வெற்றி கிடையாது. போய் இவன் வேலையை பாரு. அவங்க வந்து கண் கலங்கி நன்றி சொன்னப்போ நான் அப்படியே உருகி போயிட்டேன். நீங்க அடிப்படையில நல்லவரு. மத்தவங்க கிட்டயும் பழகுறப்போ அதே மாதிரி இருந்தா என்ன? ஏய், நான் இப்படிதான். யாருக்காகவும் மாறவும் மாட்டேன், மாத்திக்கவும் மாட்டேன். அதுக்கு என்ன அப்போ? சரி, இருந்துட்டு போங்க. எனக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அட்லீஸ்ட் அப்பா திட்டுறப்பயாவது நீங்க உண்மையை சொல்லிருக்கலாம்ல. வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறது என்னோட பாலிசி. செஞ்ச உதவியை தண்டோரா போற அளவுக்கு நான் ஒன்னும் கேவலமானவெல்லாம் கிடையாது. புரியுதா? நல்லா புரியுது. உங்களை மாதிரி ஒரு பெரிய பைத்தியம் இந்த உலகத்திலேயே இல்லைன்னு புரியுது. அதை இன்னொரு பைத்தியம் சொல்லுது பாத்தியா? அதுதான் மிகப்பெரிய நகைச்சுவையே. ஏய், நான் உதவி பண்ணுவேன், ஆனா மத்தவங்க யார்ட்டையும் அதை சொல்ல மாட்டேன். அது எனக்கு பிடிக்காது. ஆளை விடு. ஓ, அப்படியா சார்? அப்போ அந்த உதவிய உங்க காசுல பண்ணணும் மிஸ்டர் வெற்றி செல்வன். அடுத்தவங்க காசுல உதவி பண்ணிட்டு நீங்க பெரிய தியாகச்செம்மல் மாதிரி நெஞ்ச நிமித்திட்டுலாம் பேசக்கூடாது. புரியுதா? என்ன குத்தி காட்டுறியா? அன்பா சொன்னா புரியாதவங்களுக்கு அடிச்சுதானே சொல்ல வேண்டியதா இருக்கு. வேற என்ன பண்ண முடியும்? உங்க பிரசங்கத்தெல்லாம் இந்த ரூம்க்கு வெளியில வச்சுக்கங்க மிஸ். மிஸ்ஸஸ் வெற்றி செல்வன். சாவச்சிரும் நானு. மிஸ் அபி, இதுக்கு மேல உங்க வளவள கொல பேச்சுலாம் எனக்கு தேவையில்லை. வழிய விடுங்க. ஏ தால்ரீனா. ஏய், இப்போ என் பொண்ணை கட்டிக்க போற மாப்பிள்ளைய உள்ள கூப்பிடு போறியா இல்லையா? ஏய், இப்படி கூப்பிடு, அப்புறம் நடக்கிறதே வேற சொல்லிட்டேன். ஐயோ ஐயோ, இந்த ஆள் தான் போதையில வளர்றானா? இவன் பேச்ச நம்பிக்கிட்டு நீங்களும் பொண்ணு கேட்டு வந்திருக்கீங்களா? இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? தோபர்மா, சத்தியமா சொல்றேன், உன் பொண்ணை என் கண்ணுக்குள்ள வச்சு காப்பாத்துவேன். அப்படி சொல்லு மாப்பிள்ள. என் தொழில் வேணா தப்பா இருக்கலாம், மனசார நான் ரொம்ப நல்லவன். பூப்பழ தட்டை வாங்கிட்டு ஒரு வார்த்தை சரின்னு சொல்லுங்கம்மா. டே 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 டே, வேணாண்டா. அவன் வெற்றி பின்னாடி சுத்துனது அவன் ரவுடிங்கிறதுக்காக இல்லடா. அந்த புள்ள படிச்சவன். நல்ல நிலைமையில மட்டும் அவன் இருந்திருந்தானா நானே இவ்வளவு அவனுக்கு கட்டி வச்சிருந்திருப்பேனே. ரவுடியா பொறுக்கியா அவன் தெரியறதுனாலதான் என் பொண்ணு அவனுக்கு கொடுக்க மாட்டேங்கிறேன். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி கட்டி கொடுத்துருவேன்? தப்பா பேசாதீங்கம்மா, சத்தியமா சொல்றேன், அவனோட நான் நல்லவன். கல்யாணம் பண்ணி வச்சு பாருங்க, உங்க மகளை மட்டும் இல்ல உங்க குடும்பத்தையே நான் நல்லபடியா பாத்துப்போம்மா. தட்டை வாங்கிக்கோமா. ஐயோ 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 ஐயோ, என் பொண்ணை வச்ச வாழ்க்கையில எல்லாரும் விளையாடுறாங்களே, நீங்களே யாரும் தட்டி கேட்க மாட்டீங்களா? அம்மா நீங்க கேளுங்கம்மா. அக்கா அக்கா நீயாச்சும் கேளுக்கா. டே கேளுடா, யாராச்சும் என் பொண்ணுக்காக சேர்த்து தட்டி கேளுங்க. ஐயோ, யாராவது தட்டி கேட்க போறீங்களா என்ன? அத்தை, மாமா எனக்கு வாக்கு குத்துக்கிறாரு. அது மட்டும் இல்ல, வெற்றிக்கு வேற கல்யாணம் ஆயிடுச்சு. இனிமேல் நான் உன் பொண்ணை தனியா வீட்டுல பூட்டியா வைக்க போறீங்க இல்ல? வேற யாருன்னா கட்டி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கட்டிப்பானா? வெற்றி கூட சுத்தி இருக்கிறா. ஐயோ 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 ஐயோ, நான் பெத்த பொண்ணை பத்தி தப்பா பேசுறேனே. இத கேட்கறதுக்கு யாருமே இல்லையே, யாராச்சும் கேளுங்களேன். ஐயோ 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 ஐயோ, என்னால இதை தடுத்து நிறுத்த முடியலையே. இந்த ஆக்கிரமத்தை மாப்பிள்ள, இத்தனை பேருக்கு மத்தியில நான் ஒண்ணு மாப்பிள்ளை ஏத்துக்கிட்டு நானே தட்டு மாத்துறேன். கம் ஹியர், ஸ்டாண்ட். காப்பாத்துங்களேன். ஐயோ குடிகாரா குடிகாரா, நம்ம பொண்ண படுகுழியில தள்ளிடாத. ஐயோ என் பேச்ச கேளு. ஐயோ யாராச்சும் வந்து என் பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்துங்களேன். This is
திஸ் இஸ் மை மாப்பிள சூப்பர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நான் மாப்பிள்ளை. வேண்டாயா மாத்தாத ஐயோ எதையாவது பண்ணிடாத வேண்டாயா நீ ஏய், உள்ள போயிரு பேசாம. ஏய், என்னடா என்ன ஆ? 2 நிமிஷம் டைம் தரேன். எல்லாரும் இங்க இருந்து கிளம்பி போயிட்டே இருக்கணும். அப்படியே கிளம்பிடணும். மாப்பிளையும் மூஞ்சியும் கிளம்பு கிளம்பு. ஏய், கொன்றுவேன். கிளம்புன்றல மாப்பிள நீ ஏய், மனுஷனையா நீ? பெத்த பொண்ணை கண்டவனு கட்டி கொடுக்க பாக்குற? என்ன மாதிரி ஆளியா நீ? அத கேக்க நீ யாரா? நீ யாருன்னு கேக்குறேன் நானு. என் பொண்ணு ஏமாத்தி கண் கலங்கி விட்டுட்டு இப்ப கல்யாணத்துக்கு கெடுக்க பாக்குறியா? நியாயமாடா? நியாயத்தை பத்தி பேசுற மூஞ்ச பாரு. குடியாரா குடியாரா? ஏய், அது நீ பெத்த பொண்ணு தானயா? ஏதோ பூ விக்கிற மாதிரி வித்துக்கிட்டு இருக்க நீ. கல்யாணம்னா உன் பொண்ணோட சம்மதம் வேணாமா? வந்துட்டாரு பேரு நியாயத்து கேட்க. இவர் பேரு வெங்காயம். நியாயத்து கேட்க வந்துட்டாரு. டேய், நீ என்ன நியாயத்து கேக்குறியா? நீ பொண்ணு மட்டும் நியாயமாடா? ஏய், நீ ஒரு பொண்ணு கூட்டிட்டு வந்தியே, அவ சம்மதத்தோட நீ தாலி கட்டினியாடா? அவ சம்மதத்தை கேட்டறிய அவ கைத்துல தாலி கட்டின. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ற வெங்காயம் வெண்டக்கா. ஏய், சீன் போடாதடா. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றா. சொல்ல முடியலல? நீ மட்டும் சம்மதமே இல்லாம ஒரு பொண்ணு கைத்துல தாலி கட்டலாம். ஆனா நான் பெத்த பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கூட்டிட்டு வந்தா அவனை நீ அடிச்சு வரட்டுவே. அப்படிதானா? இது என்ன நியாயம் உனக்கு? என் பொண்ணை யாரு கட்டி கொடுக்கணும் சொல்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? உன்னோட பொறுக்கி தரத்தை காட்ட என் பொண்ணோட வாழ்க்கை தான் கட்சிதா? பதில் சொல்ற ராஸ்கல், அயோக்கிய பையல. பதில் எங்கடா போற? பதில் சொல்லிட்டு போற இடியட். பதில் சொல்ல போல விட்டுருவேனா? நான் யாரு? மாணிக்கம். மாணிக்கம்டா. உன்னை கட்டி போட்டு வந்து வச்சுக்கிறேன். உன்னை சும்மா விட மாட்டேன். பாத்தியம்மா, இன்னைக்கு வெற்றி வரலனா என்ன ஆயிருக்கும்? அவ இல்லனா இந்த ஆள் இன்னைக்கு என்ன வித்து குடிச்சிருக்க மாட்டான். இதோ பாரு, உன் பார்வையில வெற்றி ரவுடிதாமா. ஆனா என்னோட பார்வையில அவ எப்பவுமே உசிரையும் வாழ்க்கையையும் காப்பாத்துற சாமி மாவன். அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சேடி. இல்ல, அப்படி சொல்லாத. அது கல்யாணமே இல்ல. வெற்றிக்கு அவ மேல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லம்மா. நிச்சயமா அவளை துரத்திட்டு வெற்றி என்கிட்ட வந்து நிப்பாமா. அது நீ பாக்கதான் போற. என்ன, அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். எவ்வளவு நாள் ஆனாலும் அவனுக்காக நான் காத்துட்டு இருப்பேம்மா. வெற்றிதான் என்னோட புருஷன். எனக்கு ஒண்ணுனா அவன் தான்மா எப்பவுமே ஓடி வருவான். நிச்சயம் வருவாமா, வருவான். என் கழுத்துல தாலியவும் கட்டுவான். அதை நீ பாக்கதான் போற. ஐயோ ஐயோ, என் தலையெழுத்து. உன்ன நினைச்சு கவலைப்படுறதா இல்ல உன் அப்பனை நினைச்சு கவலைப்படுறதான்னு எனக்கு புரியும். அப்படி பண்ணலாமா? சரிப்பட்டு வராது. இல்ல இல்ல, இது ஒரு கோட்டை. என்ன தெரிகிறது? 2 நாளா நீ பல்லு வளர்ன்னு தெரியுது. டேய் போடா அந்த நீ பக்கம். வேற சித்தப்பு. அட என்னங்க விஷயம்? நானும் குரூப்ல ஜாயின் பண்ண வேணாமா? ஏய், வெற்றி அண்ணுக்காக ஐடியா யோசிச்சுட்டு இருக்கேன்டா. ஐடியாவா? என்கிட்ட கிட்ட சும்மா அள்ளி வீச மாட்டேனா? அட என்னங்க ஐடியா? அந்த பொண்ணை அண்ணன் வீட்டுல இருந்து வெளியே துரத்துறதுக்காக ஒரு நல்ல ஐடியாவை யோசிச்சுட்டு இருக்கோம். எதனா ஐடியா இருந்தா சொல்லு. இதுல என்னப்பா யோசிக்க வேண்டியது இருக்கு? ஒரு பெரிய கம்பா எடுத்து அடின்னு அடிச்சு விரட்டினா அண்ணி தானா வீட்டுக்கு போகுது. என்னப்பா? என்னப்பா? மிஸ்டேக் ஐடியா. சாரி ஆல் சாரி. ஹலோ, என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. சொல்லி முடி. உனக்கு இருக்கு? நல்ல ஐடியாங்க. உங்க வீட்டுல மாடிப்படி இருக்கா? இருக்கு. ஆனா இப்படி எல்லாம் பார்த்தாங்க பயந்துருவாங்க. டேய் வெற்றி, அதான் குழந்தை ஏதோ சொல்ல வருதுல, அவனை பேச விடுப்பா. சொல்லு செல்லக்குட்டி. அங்கே மாடிப்படியில இருந்து இறங்கி வருவாங்க. அந்த படியில எண்ணெய வழிய ஊத்தி வச்சிரும். அப்புறம் எல்லாருமே ஒருங்கி நின்று பாக்குறோம். அப்புறம் அங்கி மெல்ல நடந்து வராங்க. அந்த எண்ணெய காலை வச்சு சரக். என்னது? பரக். என்னது? முடிஞ்சுது. என்ன முடிஞ்சது? அண்ணி இடுப்பு முடிஞ்சுது, சோழி முடிஞ்சுது, எல்லாம் முடிஞ்சுது. நீ வாடா செல்லம், என்ன ஊத்தாமலே ஜோலி முடிய பாக்குறீங்களா? எப்படி தப்பு? கேட்சிங். அங்கேயே போய்
ஐடியா வராது. ஐயோ, நிறைய சீரியல் பாப்பானா? ஆமாப்பா, 6 மணிக்கு காற்று கண்ண வேலி கடையை திறந்து வச்சு குடும்பத்தோட பாரதி கண்ணாம பார்த்து அழ வச்சு சாயந்தரம் பாண்டியன் ஸ்டோர் கடையை மூட வச்சு அதுக்கப்புறம் தான் கடைக்குள்ள வரான். இப்ப புதுசா 3 to 3:30 வீட்டுக்கு போயிடறான்ப்பா லஞ்ச் டைம்னு. ஜங்கல் வந்து என்னை தோறும் சீரியல் பார்த்துட்டு வரான். அதுல சித்தப்பு ஒன்று வேணா ஒண்ணு இப்போ. அண்ணா என்கிட்ட சிம்பிளா ஒரு சூப்பர் ஐடியா இருக்குண்ணே. சித்தப்பு, எனக்கு பொறுமை கம்மியாயிட்டே வருது. அவசரப்படாத, எல்லாத்துக்கும் கோவப்பட்டுக்குன்னு நீ சொல்றா. வழக்கமா போலீஸ் தானே வந்து நம்மளை அள்ளிட்டு போவாங்க. ஆமா, நாம போலீஸ் அண்ட போனா என்ன? அந்த செருப்பு கட்டி வை. சித்தப்பு, அண்ணி வீட்டுல வந்து டார்ச்சர் பண்ணுது. நைட் ஆனா சரக்கு போட்டு வந்து அண்ணனை அடி அடின்னு அடிக்குதுன்னு கம்ப்ளைண்ட் கொடுப்போம். போலீஸ் வந்து அண்ணி அள்ளிட்டு போயிடும்ல. நல்ல ஐடியா. நல்ல 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 பாராட்டுதலுக்குரியது. கிளாப் பண்ணுங்க. என்ன ஐடியா? என்ன ஐடியா? என்ன ஐடியா? ஐடியா ஐடியா கொன்னேருவேன். ஏய், இன்னொரு வாட்டி அவன ஐடியா கிடையாது வந்தீங்க சாவடிச்சிருவோம் உங்களை. காலையில நான் முழிச்ச மூஞ்சியே சரியில்லை. இப்ப என்ன, உங்க அப்பன் புது குடிகாரனை கூட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றானா? அதெல்லாம் நான் உன்கிட்ட வந்து சொல்லணுங்கிற அவசியம் இல்ல, நீயாவே வருவ. இத பாரு, இப்பதான் இவனுங்க என்ன போட்டு சாவடிச்சிருக்கானுங்க. நீ என்ன சாவடிக்காம விஷயத்த மட்டும் சொல்லு. அவளை நீ லவ் பண்றியா? எவள? அதான் உன் வீட்டுல தலைக்கு மினுக்கிட்டு ஒருத்தி வந்து உட்கார்ந்துருக்காளே, அவளை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். அந்த லூச சொல்றியா? வேற எவன் உன் வீட்டுல வந்து உட்கார்ந்துருப்பா? பொறுமையா சொல்றேன், ஒழுங்கா ஓடிரு. ஏ, கேக்குறல, பதில் சொல்லிட்டு போக மாட்டியா? அவளை உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அது சொல்லிட்டு போ. ஏய், தெளிவா சொல்றேன் கேட்டுக்க. எனக்கு அவளையும் பிடிக்கல, உன்னையும் பிடிக்கல, புரியுதா? நல்லா கேட்டுக்கோ. அவளையும் பிடிக்கல, உன்னையும் பிடிக்கல. அவளை எப்படி வெளியில துரத்தணும்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கணும், அதே மாதிரி தான் உனக்கும். புரியுதா? தள்ளு. தள்ளுறீனா? டேய் வெற்றி, ஏமா அவன் தான் வேணாம் வேணாம் சொல்றான்ல, நீ எதுவும் அவன் பின்னாடி சுத்திட்டு இருக்க? அண்ணன் தான் உன்னை பிடிக்கலன்னு மூஞ்சிக்கிட்ட சொல்லுதுல, இன்னும் அவரை லவ் பண்ணிட்டு இருக்க. இந்த உசுறு அவன் கொடுத்தது, இந்த ராதா அவனோட உரிமை. இப்போன்னு இல்ல, சாகர வரைக்கும் நான் அவனை லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன். அவ்வளவுதான். ராதா, கமலா, என்னங்க? சின்ன காஞ்சிபுரம் வரைக்கும் போறேன். வீட்டுக்கு ஏதாவது வேணா சொல்லு, வாங்கிட்டு வரேன். வரும்போது அகத்திக்கீரை இருந்தா வாங்கிட்டு வாங்க. ஐயா வணக்கம். என்ன மாணிக்கம், குடிச்சிட்டு வீட்டு பக்கம்லாம் வர ஆரம்பிச்சிட்ட? தப்பா நினைக்காதீங்க, நீங்க அந்த பக்கம் வந்தா நான் இந்த பக்கம் தலை கவுந்து விட்டு ஓடிடுவேன். அந்த அளவுக்கு நான் உங்க மேல மரியாதை வச்சிருக்கேன். ஆனா இப்போ நெஞ்சு கொதித்து போய் வந்திருக்கேங்க. எங்க அவன்? கூப்பிடுங்க. எவன கேக்குற? அதான் உலகம் போற்றும் ரவுடி, ஊர் சுத்தும் பொறுக்கி, நீ பெத்த கடை குட்டி வெற்றி செல்வன் அலையாஸ் வெற்றி. அவனதான் கேக்குறேன், எங்க இருக்கிற அவன்? வணக்கக்கா, நல்லா இருக்கீங்களா? அம்மா மருமகளே, how are you? good day, good day. இது பாரு, எதுவா இருந்தாலும் வெளியில போய் பேசு. இந்த மாதிரி குடிச்சிட்டு வீட்டுக்குள்ள வர்றது பெரிய தப்பு. முதல்ல நீ வெளியில போ. பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் பயப்படுது இல்ல? ஓகே, அவளை வர சொல்லு, நான் போறேன். எப்படி இருக்கு டீல்? ஓகேவா? நாட் ஓகேவா? அவனை நான் வர சொல்றேன். முதல்ல நீ வெளியில போ. முடியாதியா, வெளியே போக முடியாது. இங்கதான் நிப்ப. என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேன்னு கேக்குறேன் நானு. இந்த பாரு மாமா, சொந்த பந்தமா பழகிட்டு இருக்கிறோம். வீட்டுக்குள்ளே வந்து வம்பு பண்ணுவ நீனு? அட, உங்க தம்பி மட்டும் எங்க வீட்டுக்கு வந்து வம்பு பண்ணலாம். உங்க தம்பி பண்ண நாயா, நான் பண்ண அஞ்சாயமா? சுமாரியா? ஏயா பாத்தியாரா, நீ படிச்சவன் தானே? நீ இப்படியே புள்ள வளர்த்து வைப்ப நீ? யோ மாமா, ஏய் நீ பேசாத, நீ சின்ன பையன். உங்ககிட்ட நான் பேசல. ஏயா இந்த மாதிரிதான் புள்ளைய வளர்த்து ஒரு பொறிக்கா ஊரெல்லாம் சுத்த வைப்பியா? அசிங்கமா இல்ல? வெக்கமா இல்ல? ஒரு பொண்ணோட வாழ்க்கையில தலையிடுறான், அது தப்புன்னு கேட்க மாட்டியா நீ? படிச்சவன் தானே நீ? பாத்தியாரா நீ? இதோப்பா, உடனே போய் கூட்டிட்டு வரேன். டேய் வெற்றி, வெற்றி சீக்கிரம் வா. என்னடா? வா, உனக்காக ஒரு பெரிய மனுஷன் வந்திருக்கான். பெரிய மனுஷன் உங்களை எல்லாம் சேர்த்து வச்சு வாங்க போறான். வா. இப்ப எதுக்கு வீட்டுக்கு வந்திருக்க? முதல்ல வா. அப்படிதான் நான் வருவேன். நீ மட்டும் என் வீட்டுக்கு வரலாம். என் பொண்ணுக்காக நான் பார்த்த மாப்பிள்ளைய அடிச்சு துரத்தலாம். ஆனா நான் உன் வீட்டுக்கு வரக்கூடாதா? நீ வெற்றி, என்னடா இதெல்லாம்? இந்த குடிகாரனோட பெரிய தொல்லையா போச்சுமா. எவனோ ஒரு ரவுடி பையமா, அது எவனோ கூட கிடையாது. இந்த சின்ன காஞ்சி செம்பா இருக்கான்ல, ஏற்கனவே 2 பொண்ணை கட்டி 2 பேத்தையும் அடிச்சு துரத்துனவன். அவன் குடிக்க சரக்கு வாங்கி கொடுத்தான்றதுக்காக ராதா பொண்ணு போய் அவனுக்கு கல்யாணம் பண்றேன்னு வீட்டுக்கு கூட்டு போயிருக்காருமா.